அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் உடனே சித்தியாகி நமக்கு பலன் தரக்கூடிய சூட்சம ரகசியத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ரகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது மந்திரம் என்பது ஒரு கத்தி போல. அந்த கத்தியை பயன்படுத்தி ஒருவரை நம்ம பாதுகாக்கவும் முடியும், அதே கத்தியை பயன்படுத்தி ஒருவரை அழிக்கவும் முடியும். சரிங்களா? இந்த கத்தியை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கத்திங்கிறது வேலை செய்யுது. சரிங்களா? அது போலதான் மந்திரத்தை பயன்படுத்தி நம்ம நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்த முடியும், அதே மந்திரத்தை பயன்படுத்தி அதை தீய விஷயங்களுக்கும் பயன்படுத்த முடியும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த உதாரணத்தை நான் கொடுத்தேன். சரிங்களா? அந்த மந்திரம் யார் கையில் இருந்து யார் மனநிலையில இருந்து பயன்படுதோ அவங்களுடைய மனசை பொறுத்து தான் மந்திரம்ங்கிறது எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அதாவது ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போது ஒரு சத்தம் வரும். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஓம் ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது அந்த மந்திரத்தின் ஒரு அதிர்வு உண்டு பண்ணுதுல்ல, அதாவது அந்த ஓம்ங்கிற மந்திரத்துக்கு ஒரு அதிர்வை உண்டு பண்ணுதுல்ல, அந்த மந்திரம் அந்த அதிர்வு தான் என்ன செய்யுதுன்னு வச்சுக்குங்க, ஒரு சக்தியை உருவாக்குது. சரிங்களா? அந்த சக்தி தான் அந்த விஷயத்தை உருவாக்குது. சரிங்களா? மந்திரங்கள் நம்ம ஒரு தடவை 2 தடவையா நம்ம உச்சரிக்கிறோம் இல்லை. ஒரு மந்திரத்தை நம்ம தொடர்ச்சியா நம்ம என்ன செய்யறோம், அதை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? ஒரு மந்திரத்தை என்ன செய்யணும்னா 108 முறை உச்சரிக்கிறோம், 1008 முறை உச்சரிக்கிறோம், லட்சம் முறை உச்சரிக்கிறோம். இந்த மாதிரி மந்திரங்களை நம்ம உச்சரிக்க என்ன செய்யும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது ஒரு வைப்ரேஷனை நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? இப்போ எப்படி ஓம்ங்கிற ஒரு அதிர்வை நம்ம ஒரு சத்தத்தை நம்ம ஒழிக்கும் போது அது ஒரு அதிர்வை கொடுக்குது. அந்த அதிர்வு என்ன செய்யுது, பிரபஞ்சத்தில் போய் அதுக்குண்டான சக்தியை நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? அதுதான் வைப்ரேஷன் அப்படிங்கிற சொல்லு. அந்த வைப்ரேஷனை நம்ம முழுமையாக உண்டு பண்ணும்போது பிரபஞ்சத்துக்கு போய் அந்த மந்திரத்துக்கு உண்டான சக்தியை நம்ம கிட்ட கூட்டிட்டு வரும். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு தெய்வத்தை நீங்கள் வசியம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தெய்வத்துடைய மூல மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க அதாவது அந்த மந்திரத்தினுடைய அதிர்வை உச்சரிக்க அந்த மந்திரத்தின் உண்டான அதிர்வு என்ன செய்யும்னா பிரபஞ்சத்தில் போய் அந்த இருக்கக்கூடிய அந்த எதுக்காக அந்த மந்திரத்தை சொல்கிறோமோ அந்த சக்தி கிட்ட போய் அந்த சக்தியை நம்மளுக்கிட்ட ஈர்த்துக்கிட்டு வரும். அதுக்கு தான் மந்திரங்களுக்கு ஈர்ப்பு சக்தியானது அதிகம் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது அந்த மந்திரம் ஒரு குறிப்பிட்ட, அதாவது நீங்கள் அதிகப்படியான மந்திரங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த மந்திரம் என்ன செய்யும், உங்களை சுற்றி ஒரு கவசம் போல, ஒரு பந்து வளையம் போல தென்படும். சரிங்களா? அந்த பந்து வளையம் தான் உங்களை சுற்றி ஒரு கவசம். சரிங்களா? அந்த கவசம், அதாவது அந்த சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா ஈர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். நல்லா கவனமாக கேட்டுங்க, ஈர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். அந்த ஈர்ப்பு சக்தி தான் நீங்கள் எதை நினச்சி சொல்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஈர்த்து கொடுக்கும். எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் இப்போ எனக்கு செல்வம் வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு மகாலட்சுமியுடைய மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மகாலட்சுமியுடைய மந்திரம் என்ன செய்யும், பிரபஞ்சத்துக்கு போய் உங்களுக்கு செல்வம் கிடைப்பதற்குண்டான வழிகளையும் அதற்கு உண்டான வாய்ப்புகளையுமே என்ன செய்யும், அந்த மந்திரம் பிரபஞ்சத்துக்கு போய் அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுத்துரும். சரிங்களா? அதுதான் மந்திரத்தின் உண்டான சக்தி. சரிங்களா? மந்திரத்துக்கு என்னைக்குமே ஈர்ப்பு சக்திகள் அதிகம். சரிங்களா? நம்ம எதை நினைச்சு அந்த மந்திரத்தை சொல்றோமோ அந்த விஷயத்தை ஈர்த்து நம்மள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கும். சரிங்களா? அதனால தான் இந்த மந்திரங்களுக்கு பூராமே ஈர்ப்பு சக்திகளானது அதிகம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு, சரிங்களா, ஒரு மாமரம் நடுறோம். சரிங்களா? ஒரு மாமர செடியை வாங்கிட்டு மாமரம் செடியை நடுறோம். உடனே நம்மளுக்கு அது பூ கொடுத்து காய் கொடுத்து பழம் கொடுத்துருமா? கிடையாதுல்ல. அந்த மரம்
வளர வளரத்தான், கொஞ்சம் கொஞ்சமா வளரத்தான் காய் கொடுக்கும், பழம் கொடுக்கும். சரிங்களா? அது போலதான் மந்திரம். உடனே எந்த ஒரு மந்திரமும் நம்மளுக்கு சித்தி ஆகிறாது. சரிங்களா? அந்த மந்திரம் வந்து பிரபஞ்சத்துக்கு போய் போய் அந்த வைப்ரேஷனை நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா உண்டு பண்ணி சேர்க்கத்தான் அதுக்குண்டான விஷயத்தையே நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும். சரிங்களா? அது போலதான் இந்த எடுத்துக்காட்டு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த மந்திரத்தை நீங்க புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற. சில பேர்லாம் வந்து, சாமி நான் வந்து 21 நாள் ஜபிச்சுட்டேன், எனக்கு சித்தியே ஆகலை, 48 நாள் ஜபிச்சுட்டேன், சித்தியே ஆகலை அப்படின்னா இதுக்கு காரணம் இதுதான். சரிங்களா? ஒழுங்கான முறையிலே ஒழுங்கா உச்சரிச்சு அதுக்குண்டான பொருளை நினைச்சுக்கிட்டு நம்ம உச்சரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்ப ஒரு எடுத்துக்காட்டு என்னதுன்னா, இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் வந்து ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்க, அந்த சூட்சும ரகசியத்தை நம்ம பார்ப்போம். மந்திரம் உடனே நம்மளுக்கு சித்தியாகி பலன் தர்றதுக்கு சூட்சும ரகசியங்கள் சொன்னீங்கல்ல, அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரிங்களா? அதாவது இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து ஒரு மரம், அதாவது ஒரு மாமரத்தை வாங்கி நம்ம வச்சோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் ஆனாத்தான், அந்த ஊண்டி வச்சு வளர்த்து ஒரு 5 வருஷம் ஆனாத்தான் அந்த மாமரம் ஆனது என்ன செய்யும்னா பழம் கொடுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே இதை இப்போ இந்த ஒட்டு செடிகள் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. சரிங்களா? ஒட்டு செடிகள் கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம வளர்த்தோம் அப்படின்னா 6 மாசத்துலயே நம்மளுக்கு பழம் காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தர ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே விஷயம்தான். சரிங்களா? இப்ப மந்திரம் நம்மளுக்கு உடனே சித்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்கான குறுக்கு வழிகள். சரிங்க, எல்லாருமே ஒரு குறுக்கு வழி போன, அதாவது ரொம்ப நாள் என்னால பொறுமையா இருக்க முடியாது, எனக்கு உடனே அந்த மந்திரம் சித்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த குறுக்கு வழியில போய் அந்த மந்திரத்தை உடனே சித்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்ற விஷயத்த கையாளுங்க. சரிங்களா? என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது வில்வ மரம் தெரியுங்கள்ல, எல்லாருக்கும் தெரியும் வில்வ மரம். சரிங்களா? ஒரு சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய வில்வ மரமோ, இல்ல மயானத்துல இருக்கக்கூடிய வில்வ மரமோ, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல தூய்மையான இடத்துல இருக்கக்கூடிய வில்வ மரமோ, வில்வ மரத்துல இருக்கக்கூடிய புல்லுருவி, புரியுதுங்களா? வில்வ மரத்துல இருக்கக்கூடிய புல்லுருவிய என்ன செஞ்சிருக்குங்கன்னா, இது எந்த நாள்ல பறிக்கணும்னா சித்திரை மாசத்துல வெள்ளிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ சூரிய ஓரையில, அதாவது காலண்டரை போய் பாருங்க, சூரிய ஓரையில பார்த்து அந்த புல்லுருவியை உடைச்சு எடுத்துடுவாங்க. காப்பெல்லாம் கட்ட வேணாம், சிவபெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த புல்லுருவியை என்ன செய்றீங்கன்னா உடைச்சு எடுத்துட்டு வந்து அந்த புல்லுருவியை பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சு கரியாக்கி, கறி பக்குவத்துல வந்த பிறகு அந்த கரியை கல்வத்துல போட்டு நைஸா நீங்க அரைச்சிருங்க. அரைச்சு முடிச்ச பிறகு நாட்டு மாட்டு பசு நெய் விட்டு நல்லா அரைங்க. அரைச்ச பிறகு என்ன செய்றீங்கன்னா, அத்தரு, புணுகு, செவ்வாது, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் சேர்த்து என்ன செய்யுங்கன்னா அந்த மையோட சேர்த்து அரைங்க. இப்படி சேர்த்து அரைச்சிங்கன்னா ஒரு மை பக்குவத்துல வரும். அந்த மையை என்ன செய்றீங்கன்னா செப்பு டப்பால வலிச்சு வச்சுக்குங்க. இதுக்கு எந்த விதமான மந்திர உருக்களுமே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வலிச்சு அந்த செப்பு டப்பால சேமிச்சு வச்சுக்குங்க. சேமிச்சு வச்ச பிறகு இதை தூய்மையான இடத்துல தான் வைக்கணும், தீட்டுப்பட்ட இடத்துல வச்சிடக்கூடாது. இந்த மையை வந்து பத்திரமா பக்குவப்படுத்தி வச்சுக்கணும். நீங்க எப்பெல்லாம் மந்திரம் சொல்லி ஒரு விஷயத்த சித்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எடுத்துக்காட்டுக்கு ஒரு காரியத்தை வந்து நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து நான் ஒரு தெய்வத்தை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தெய்வத்தை வசியம் பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லும் போது இந்த மையை எடுத்து நெத்தி புருவ மத்தியில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போது அந்த மந்திரம் உடனே நம்மளுக்கு பலன் தர ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்காக தான் நான் எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். ஒரு மந்திரம் வந்து இப்ப வந்து 1,00,000 தடவை சொல்லித்தான் அந்த மந்திரம், 1,00,000 தடவை சொன்னாத்தான் அந்த மந்திரம் சித்தி ஆகும்னு இருக்கும்போது அது என்ன செய்யும்னா 10,008 ஒரு மந்திரம் கொடுக்கும் போதே சித்தியாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கான சூட்சம ரகசிய வழிகள் தான் இந்த வழிகள். சரிங்களா? இந்த வழிகள் எல்லாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்துங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து என்ன குறுக்கு வழிகள், என்னன்னா குறுக்கு வழியில போய் சீக்கிரம் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக இந்த பதிவு. சரிங்களா? அதனால இந்த விஷயத்த பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? அதே போல இந்த மையம் வந்து நம்ம என்ன செய்யலாம், தெய்வ வசியம் பயன்படுத்தும் போது செய்யலாம். எல்லா மந்திரங்கள் ஜபிக்கும் போதும் இந்த மைய வச்சுக்கிட்டு நம்ம மந்திரம் சொன்னோம்னா உடனே நம்மளுக்கு பலன் தரும். சரிங்களா? இது ரொம்ப சக்தி வாய்ந்த மை. சரிங்களா?
அதனால தான் எந்த மந்திரம் சொல்ல காரிய சித்தி எந்த ஒரு மந்திரங்களை சொல்லும் போது அந்த மைய எழுத்துல போட்டு புருவ மத்தியில வச்சுக்கிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வெகு சீக்கிரத்துல நம்மளுக்கு உடனே பலன் தந்து நம்மளுக்கு பலன் தர ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.